டீகுரு சொந்தங்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நேர்காணல நம்மளோட இருந்திருப்பவர் அரசியல் விமர்சகர் எக்ஸ் புகழ் திரு ஏகே அவர்கள். வணக்கம். வணக்கம். வணக்கம் கார்த்திக். ஒரு பெரிய ஜட்ஜ்மெண்ட் ஒன்று வந்திருக்கு. இங்க ஆதித்யா டிவி நம்ம பார்த்துருப்போம், சன் குழுமத்தை சேர்ந்தது தான். அதில் ஒரு ப்ரோமோ ஒன்று போட்டிருந்தாங்க. அந்த ப்ரோமோவே வஉசியை பற்றி அவதூறாக போட்டிருக்காங்கன்னு அப்பயே ஒரு சர்ச்சை ஏந்தது. அதை ஒரு பொதுநல வழக்கா போட அதற்கு குட்டு வச்சிருக்காங்க நம்ம ஆதித்யா டிவிக்கு மதுரை உயர்நீதிமன்றம் கிளை. என்ன சொல்லியிருக்காங்க? ரொம்ப சிம்பிள். இது மதுரை நீதிமன்றம் நம்ம விக்டோரியா கௌரி அவங்க தான் இது பண்ணியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி கூட 2-3 கேஸில் ஒரு சூப்பர் ஜட்ஜ்மெண்ட்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. நான் அந்த இதுக்கு வரேன். நான் அதுக்கு முன்னாடி இங்கே சன் டிவி இப்போ அந்த ஆதித்யா குரூப் அவங்க தரப்பில் நாங்கள் இது ப்ரமோ தான், டீசர் தான், இதை இன்னும் டெலிகாஸ்ட் பண்ணல அப்படிங்கிற ஒரு சாக்கு போக்கும். ப்ரோமோல இருக்கதானே உள்ளே இருக்குது. செகண்ட் அவங்க சொன்ன சாக்கு போக்கு, கோர்ட்டில் அவங்களுக்கு முன்னாடி சொன்ன சாக்கு போக்கு. ப்ளஸ் இது ஒரு தனியார் மூலமாக ப்ரொடியூஸ் பண்ண நிகழ்ச்சி, ஒரு கான்ட்ராக்டர் மூலமாக பண்ணது அப்படின்னு சொன்னதுக்கு நல்லா கொட்டு வச்சுருக்காங்க. நீங்கள் தனியார் மூலமாக நீங்கள் பண்ணாலும் அதே இந்த வார்த்தை அக்கௌண்டபிலிட்டிங்கிறது என்ன, நீங்கள் தானே பார்க்குறீங்க, அப்போ நீங்கள் தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இவங்க 1000 புஸ்தகம் வஉசி பற்றி போய் எல்லாருக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுங்கள். ஸ்கூல்ஸில், காலேஜஸில், லைப்ரரிஸ்லாம் போயிட்டு அந்த புக்கை கொடுங்க. ப்ரோக்ராம் நடத்தணும். வஉசி அவர்களை பற்றி, சுதந்திர போராட்ட வீரர்களை பற்றி ப்ரோக்ராம் நடத்தி எல்லாருக்கும் ஒரு விழிப்புணர்வு. ஆதித்யா டிவிலேயே எஸ், ஏன்னா அவங்க தானே பண்ணியிருக்காங்க. எல்லாமே காமெடி சேனல்ங்கிறதுக்காக எல்லாமே காமெடியாக பண்ண முடியாத. தேச விரோதமா பேசுறது காமெடி கிடையாது. அவர் நம்ம தேச போராட்ட வீரர்கள் காமெடி அவங்க கொள்கை தலைவர் அவங்களோட சொல்ற ஈவேரா அவங்கள பத்தி பண்ணுவாங்களா? பண்ண மாட்டாங்க. ஏன்னா இப்போ இன்னி வரைக்கும் அவங்க அசிங்கப்பட்டிருக்காங்களே இந்த யுனெஸ்கோ விஷயத்துல. கோர்ட்டு ஒரு டைரக்ஷன் கொடுத்துருக்கு, இதை நீங்க பொய்யான விஷயம், இதை உங்க டிஎன்பிஎஸ்சி பிளஸ் மற்ற பாடப்புத்தகங்கள் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி கோர்ட் டைரக்ஷன் வந்த பிறகு கூட இன்னும் அந்த தேர்வுல அதே கேள்வியில பழைய இதுல யாரு விருது வாங்கியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க. ஸோ அதுதான் இவங்களுடைய இது. இப்போ அந்த பேனல்ல அந்த ஒரு ஸ்டேட் எஜுகேஷன் சிலபஸ் போர்டில் இவங்களுடைய தராதரம் எப்படி, யாரை வச்சிருக்காங்க? ஒரு ஆபாச பட்டிமன்ற பேச்சாளர் லியோனி அப்படிங்கிற ஒருத்தர் தலைவரா இருந்து அவர் சஜஸ்ட் பண்ணுவாரு சிலபஸ்னா, அப்போ எப்படி இருக்கும்? இப்ப திரு ஜோசப் விஜய் இப்ப மாத்திருக்காரு. அப்ப அங்கேயும் ஒரு பஞ்ச் இருக்கு. இப்ப அப்கோர்ஸ் மயில்சாமி, அண்ணாதுரை அவர்களை ஒரு பேனலா போட்டு பண்ணிருக்காங்க. பட் அதுல வேற ஒரு ஹிடன் அஜெண்டா. நீங்க போய் அந்த லிஸ்ட்லயே எடுத்து பார்த்தா கூட டாக்டர் டி அசோகன் அப்படின்றவர் ஒன் ஆஃப் த பேனல்ல இருக்காரு. அந்த பேனல்ல ஒன் ஆஃப் த மெம்பர்ஸ். அவருடைய பூர்வீகத்தை போய் பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் கிறிஸ்டியன் மிஷனரி ப்ரொபகண்டா. அதாவது கிறிஸ்டியன் மிஷனரி தான் ஹையர் எஜுகேஷனுக்கு தமிழ்நாட்டுக்கும் தமிழக மக்களுக்கும் உதவுகிற மாதிரி கட்டுரை பேப்பர், ஆராய்ச்சி பேப்பர்லாம் எழுதினவர் அவர். ஸோ அந்த மாதிரி ஒரு மக்களை நீங்க ஒரு எஜுகேஷன் ரிஃபார்மிஸ்ட் பேனல்ல போய் போட்டீங்கன்னா உங்களுக்கு அவுட்புட் எப்படி கிடைக்கும்? கார்பேஜ் இன் கார்பேஜ் அவுட். அதுதான் அங்க விஷயம். 2.0 தான், இதுவும் 2.0 தான். இப்போ இதுல என்னன்னா அந்த விஷயத்துக்கு கடும் ஆட்சேபனம் தெரிவிச்ச அவங்களுடைய குடும்பத்தார், வஉசியோட குடும்பத்தார். இன்ஃபேக்ட் எனக்கு பர்சனலா மரகத மீனாட்சி ராஜா அவங்களுடைய மகன் பெயர்த்தி அவங்கள தெரியும். ஸோ அவங்ககிட்ட நான் பேசினேன். அவங்களும் ஒரு வீடியோலாம் போட்டுட்டு இதை கடுமையா கண்டிச்சு இது பண்ணாங்க. ஸோ அதுக்கப்புறம் அந்த கம்ப்ளைண்ட் அதெல்லாம் போன பிறகுதான் இந்த விஷயத்தை அவங்க வித்ரா பண்ணியிருக்காங்க. இது ஒரு பெரிய ஒரு பின்னடைவு தான் ஆதித்யா டிவிக்கு. அதாவது காமெடியே சேனல்ல இருந்தா கூட எல்லா விஷயத்தையும் நீங்க காமெடியா எடுத்துக்க முடியாது, சீரியஸா எடுத்துக்கணும்னு ஒரு குட்டு வச்சிருக்காங்க. இதே மாதிரி தானே இப்ப நம்ம மஹுவா மொய்த்ராக்கு ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ் பத்தி பேசுறதுக்கு சுப்ரீம் கோர்ட் கூட இன்னைக்கு நீங்க என்ன வேணா பேசுவீங்களா அப்படின்னு வேற சொல்லிருக்காங்க. அடுத்த இப்ப சட்டசபை நடந்துகிட்டு இருக்கு. அதுக்கு முன்னாடி இந்த BR அம்பேத்கர் பத்தி அந்த விக்டோரியா ஒரு கேஸ், அதுதான் கிட்டத்தட்ட ஒரு அது இன்சிடென்ட் என்னன்னா, யாரோ ஒருத்தர் அந்த அம்பேத்கருடைய போஸ்டர் கிட்ட போயிட்டு ஒரு தகாத செயலை செஞ்சு அதை ஒரு வாட்ஸ்அப் வீடியோவில் போட்டு அது ஒரு பெரிய இஷ்யூ ஆகி
கிரிமினல் கேஸாக வந்து அது எஸ்சிஎஸ்டி அந்த சட்டம்லாம் பாஞ்சு வரும்போது இதே கேஸை டீல் பண்ண விக்டோரியா கௌரி அவங்க தான் என்ன பண்ணியிருக்காங்க, அவரை வந்து போய் படிக்க சொல்லியிருக்காங்க. ஃபுல்லாக அம்பேத்கரை பற்றி போய் ஃபுல்லாக நல்லா படிச்சுட்டு வா, இந்த மாதிரிலாம் நீ பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு வீடியோ செஷன்ஸ்லாம் ரெக்கார்ட் பண்ணி அதுக்கப்புறம் அந்த கிரிமினல் கேஸை மட்டும் அவர்கிட்ட வித்ரா பண்ணி பண்ணும்போது டைரக்ஷனும் கொடுக்குறாரு கவர்மெண்ட்டுக்கு. அம்பேத்கர் பற்றி உண்டான சில செய்திகளையும் சில விஷயங்களையும் நீங்கள் வந்து எடுத்துக்கிட்டு போகணும், பாட புஸ்தகத்தில் வந்து அதையும் சேர்க்கணும்னு சொல்லிட்டு இதே விக்டோரியா கௌரி இன்னைக்கு அந்த வஉசி பற்றி 1000 புக்கை எடுத்து நீங்கள் வந்து எல்லாருக்கும் கொடுங்க, ஒரு டாக்குமெண்ட்ரி எடுத்து போடுங்கன்னு சொன்ன அதே விக்டோரியா கௌரி தான் அம்பேத்கர் கிட்ட ஒரு அவதூறு நடந்த பொழுது அதே மாதிரி பாட திட்டத்தையும் நீங்கள் வந்து சேர்த்துக்கணும்னு. இங்கே தான் நம்ம வந்து பிஜேபி பற்றி யோசிச்சு பார்க்கணும். நாம் என்ன சொல்கிறோம், இந்த காலனைஸ்டு மைண்டில் இருக்கும். நம்ம பாடத்திட்டங்கள் சிபிஎஸ்சியாக இருந்தாலும் சரி, என்சிஆர்டி சிலபஸாக இருந்தாலும் சரி, எல்லாமே வந்து முகல் சாம்ராஜ்யம் அந்த மாதிரி ஒரு விஷயம் சார்ந்த விஷயத்தில் தர்மேந்திர பிரதான் இன்னைக்கு வந்து அவரை பற்றி நிறைய நம்ம பேசி அவர் ரிசைன் பண்ண தருணத்தில் அவர் பண்ண ஒரு பெரிய விஷயம், நிறைய இந்தியன் எம்பையர்ஸ் சந்திரகுப்த மௌரியாலேருந்து மற்ற ஹர்ஷவர்தனா அந்த டைனாஸ்டிலேருந்து மராத்தா எம்பையர்லேருந்து இங்கே இருக்கிற டைனாஸ்டிலேருந்து பாட புஸ்தகத்தில் போய் சேர்த்தவர். அவர் அந்த முகல் கண்டென்ட்டையே குறைச்சார் ஃபுல்லாக. நம்ம நாட்டு ராஜாக்களையும் நம்ம கோல்டன் பீரியடை பற்றி நான் தான் பேசணும், முகல் சாம்ராஜ்யத்தை பற்றி பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு நிறையா விஷயத்த பண்ணவர் அவர். இன்ஃபேக்ட் பகவத்கீதா அந்த போகிற இதிகாச புராணங்கள்கிட்ட ஒரு அந்த கருத்துக்கள் மாரல் வேல்யூஸை பாடப்புத்தகத்தில் மாரல் சயின்ஸை சேர்க்கணும்னு சொல்லிட்டு பண்ண ஒரு விஷயம். அதை வந்து இன்னைக்கு நம்ம வந்து நினைவு கூறணும். யாரெல்லாம் தர்மேந்திர பிரதானை பற்றி அக்கௌண்டபிலிட்டி பற்றி பேசுகிறாங்களோ இந்த விஷயத்தை நீங்கள் பொருத்தி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக தோணும். அடுத்த இன்னொரு பெரிய விஷயம், சட்டமன்றம் சொல்ற மாதிரி கூடி இப்போ பட்ஜெட்லாம் பெருசாக போயிட்டு இருக்கு. அதில் ஒரு பெரிய சுவாரஸ்யம் இன்னைக்கு வந்து நியூஸில் வந்திருக்கு, ஏடிஆர் ரிப்போர்ட். அதில் வந்து திமுக யாரெல்லாம் அந்த எலக்ட்ரல் பாண்டை எதிர்த்தாங்களோ, திமுக பெருசாக எதிர்த்தாங்க, அதெல்லாம் முடியவே முடியாது, இது வந்து கொண்டு வரக்கூடாதுன்னு பார்த்தா அந்த எலக்ட்ரல் பாண்டை தாண்டி யார்கிட்ட வாங்கினோங்கிறது கூட தெரியாமல் அதிகமாக பணம் வாங்கியிருக்கிறது வந்து மாநில கட்சி. அந்த மாநில கட்சியில் திமுக தான் அதிகம் வந்திருக்கு. கிட்டத்தட்ட 300 கோடி மேலே வந்து வாங்கியிருக்காங்க. 320 கோடியில் 300 கோடி. அதெல்லாம் வந்து இது வந்து அன்டிஸ்க்ளோஸ்ட் அண்ட் டிஸ்க்ளோஸ்ட்னு இருக்காது. அந்த 20,000க்கு மேலே இருந்தால் தேட் ஷுட் பி டிஸ்க்ளோஸ்ட். 20,000 ரூபாய்க்கு கீழே பண்ணுறது வந்து இண்டிவிஜுவலாக பண்ணுறதுல டிஸ்க்ளோஸ் பண்ண வேண்டாங்கிறது ஒன் ஆஃப் த சட்டம், அந்த டிக்ளேர் பண்ணணுங்கிறதுக்காக. இதில் டிக்ளேர் பண்ண இதுவே வந்து 300 கோடி, கிட்டத்தட்ட 320ல் 303 கோடி வந்து இவங்க தான். அதுதான் வந்து இப்போது சட்டசபையிலையும் ஆதவ் அர்ஜுனா வஸ் உதயநிதியில் பேசும்பொழுது கிளியரா அந்த விஜய் முன்னாடி பேசினாரு, பார்ட்டி ஃபண்ட்ஸ்ன்னு பேசினாரு. இது இன்னொரு டைமென்ஷன் ஆஃப் பார்ட்டி ஃபண்ட்ஸ். யார்கிட்டேன்னு வந்து இவர் வந்து ஆதவ் அர்ஜுனா கேட்குறாங்க, மாமனார்கிட்ட போய் கேளு என்ன விஷயம்னு சொல்லுவாருன்னா அவரு சொன்னாரு, எங்க மாமனார் பத்தி வேற விஷயம், வாங்கினது யாரு, நீயும் உங்க அப்பாவும், உங்க அப்பா கிட்ட போய் கேளு, ஆனா உங்க அப்பா இங்க இல்லையே அப்படின்ற மாதிரி ஆதவ் அர்ஜுனா பதிலடி கொடுக்குறாரு. ஸோ இது வந்து திருப்பி அசிங்கப்பட்டான் ஆட்டோக்காரன் அப்படின்ற மாதிரி அசிங்கப்பட்டான் திமுக காரன் அப்படின்ற இந்த விஷயம். ஏன்னா இப்போ இவங்கள வந்து எப்படிலாம் ஊழல் பண்ணாங்க என்ன, இதுவும் திஸ் இஸ் ஃபார் 2024-25 25-26 கிடையாது. ஸோ இந்த 25-26 வந்து ஆடிட் ஆகிட்டு நெக்ஸ்ட் வரும்போது இன்னும் தெரியும். ஏன்னா இந்த எலெக்ஷன் பொழுது இன்னும் எவ்வளோ அதிகமாக வாங்கியிருப்பாங்கன்னு தெரியும். இது எலெக்ஷன் வாங்குறதுக்கு முன்னாடியே வரக்கூடிய காலகட்டம், 1 இயர் பிஃபோருக்கே வந்து இவ்வளோ பண்ணியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி வந்து பிஜேபி தான் வாங்கினாங்க, இப்படி வாங்கினாங்கன்னு சொல்ல. இப்போ இன்னைக்கு திமுக பதில் சொல்லுமா, இது ஏன் வந்து 300 கோடி கிட்டத்தட்ட வந்திருக்கேன், டிஸ்க்ளோஸ் பண்ணது, அன்டிஸ்க்ளோஸ் எவரோன்னு தெரியாது. ஸோ இதுவும் அந்த பார்ட்டி ஃபண்ட்ஸில் எனக்கு தெரிஞ்சு வரும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வருஷம் வரும்பொழுது எலெக்ஷன் காலகட்டத்தில் உண்டான ஃபண்ட்ஸும் எப்படி பரிவர்த்தனை நடந்திருக்குங்கிறது வந்து இன்னும் விரிவாக தெரியும் நமக்கு. நம்ம இப்போ இங்கே பேசிட்டு இருக்கப்ப டெல்லியில் பரபரப்பான ஒரு சம்பவம் நடைபெற்றிருக்கு. அது பண்ணவே கிடையாது. மெட்டா மோடி அவர்களோட ஸ்பீச்சை தூக்கினதுக்கு பெரிய சிக்கலில் மாட்டிக்கிட்டாங்கன்னே பார்க்கலாம். அவங்க அந்த குளோபல் ஹெட்டெல்லாம் நேரில் வந்து மன்னிப்பு கேட்கட்டதாகவும், ஏன் நம்ம மார்க் சுக்கர்பர்க் அவரே அப்பாலஜைஸ், உலகத்திலேயே தலை சிறந்த ஒரு இதில் அவர் வருவார், அவர் அப்பாலஜைஸ் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறவும், நிறையா விஷயங்கள் கண்டிஷன்கள் இன்னி வரை காலங்களில் இந்த பிளாட்ஃபார்ம்லாம் வந்து சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம் இதை ஃபாலோ பண்ணணும், அப்படி இல்லைன்னா அந்த சேஃப் ஹார்பர் அப்படிங்கிற இதில் நீங்கள் பயணிக்க முடியாது அப்படிங்கிறாங்க. ஃபஸ்ட்டு அந்த சேஃப் ஹார்பர் அப்படின்னா என்ன,
அது மூலியமா இவங்க என்னென்ன பித்தலாட்டங்கள் தில்லுமுல்லாம் பண்றாங்க? நம்ம சேஃப் ஹார்பர் என்னன்னு சொல்லிடுறேன் ஃபர்ஸ்ட். நான் சேஃப் ஹார்பர் இந்த செக்ஷன் ஐடி ஆக்ட் பிரகாரம் செக்ஷன் 79 இருக்கு. அதில் வந்து இவங்கெல்லாம் வந்து ஒரு பிளாட்ஃபார்ம்ஸ், அதாவது ஒரு பிளாட்ஃபார்மாக கொடுக்குறாங்க மக்களுக்கு, மக்கள் வந்து அதை பயன்படுத்துகிறாங்க. ஸோ போடுற கருத்துக்கள் பதிவுகள் எல்லாமே வந்து இது யார் பதிவு இடுறாங்களோ அவங்களுடைய பொறுப்பு, அவங்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி. பிளாட்ஃபார்மாக மெட்டாவோ கூகுளோ மற்ற வாட்ஸ்அப்போ யூடியூபோ டெலிகிராமோ அவங்களுடைய இது கிடையாது. பிளாட்ஃபார்மாக இருக்க போது சர்வீஸ் ப்ரொவைடர் மட்டும்தான் இருக்காங்க. ஸோ அதுதான் வந்து சேஃப் ஹார்பர். ஆனால் செக்ஷன் 79(2)(3 அப்படின்னு சொல்கிறது வந்து இட் கம்ஸ் வித் ரெஸ்ட்ரிக்ஷன். ரெஸ்ட்ரிக்ஷன் என்னன்னா, as long as you don't curate. நீங்கள் நீங்கள் ஒரு யூடியூப் வீடியோ போடுறீங்க, ஒரு தவறான ஒரு ஆபாசமான ஒரு ஹேட் விஷயம் பண்ணுறீங்கன்னா யூடியூப் மேலே யாரும் கேஸ் வந்து ஃபைல் பண்ண முடியாது. ஏன்னா யூடியூப் வந்து ஒரு சர்வீஸ் ப்ரொவைடிங் பிளாட்ஃபார்மாக இருக்குது. போட்டவன் தான் தப்பு அப்படிங்கிற விஷயத்தில் அப்போ தான் அது சேஃப் ஹார்பர்னு சொல்கிறோம். பட் நீங்கள் இங்கே சேஃப் ஹார்பர் ஏன் வந்து போகுது அப்படின்னா, இந்த மோதியோடைய பதிவு நீக்கின விஷயமா இருக்கட்டும், மற்ற நிறைய பதிவுகளை வந்து அவங்க வந்து பிளாக் பண்ணியிருக்காங்க. நாட் ஓன்லி மெட்டா பட் அக்ராஸ் யூடியூப் அண்ட் எக்ஸ் பிளாட்ஃபார்ம் எல்லாம் உட்பட இவங்க வந்து கியூரேட் பண்ணுறாங்க. இவங்களுடைய அல்கோரிதம் வச்சுக்கிட்டு எந்த கண்டென்ட் வரணும், எந்த கண்டென்ட் வரக்கூடாது, அதுக்கு ஒரு பெய்ட் ப்ரொமோஷன் பண்ணுறாங்க. உன்னுடைய கண்டென்ட்டை பெய்ட் ப்ரொமோஷனாக பண்ணிவிட்டு அதை வந்து ப்ரொமோட் பண்ணுறாங்க, ஸ்பான்சர்ஸ் வழியாக பண்ணுறாங்க. அப்போது நீங்கள் வந்து ஒரு அல்கோரிதமை யூஸ் பண்ணிக்கிட்டு ஒரு கண்டென்ட்டை நீங்கள் க்யூரேட் பண்ணுறீங்க, பார்க்குறீங்க, செக் பண்ணிவிட்டு அதை வந்து இந்த கண்டென்ட் போடலாம், இந்த கண்டென்ட் போடக்கூடாது, இதை நீக்கலாம், இதை நீக்கக்கூடாது அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு போகும்பொழுது நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக ஒரு பப்ளிஷருங்கிற ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிறீங்க. அப்போ இந்த ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துட்டு நீ எந்த கண்டென்ட் வரும் வரக்கூடாதுன்னு நீங்க வந்து அந்த பஞ்சாயத்து பண்ணிட்டு அந்த பெரிய மனுஷன் மாதிரி பண்ணும்பொழுது அப்போ செக்ஷன் 79 பண்ண நீங்க வெறும் பிளாட்ஃபார்ம் தான், உங்க மேல வந்து ஒன்றும் குற்றம் சாட்ட முடியாதுங்கிற அந்த சேஃப் ஹார்பர் அப்படின்ற அந்த ஒரு விஷயம். அதாவது நீங்க சேஃபா ஒரு இடத்துல பிசினஸ் பண்றீங்கன்றது போயிடுது உங்களுக்கு. இப்போ இதே பத்திரிக்கை எடுத்துக்கோங்க. ஒரு பத்திரிகையில ஒரு ஆர்டிக்கல் ஒரு தப்பா எழுதுறாரு, நீங்க பத்திரிகை மேல கேஸ் போடுவீங்க. ஏன்னா அங்க பத்திரிகைன்னு வெளில வரும்பொழுது அது ஒரு எடிட்டர் இருப்பாரு, அது எடிட்டர் கியூரேட் பண்ணுவாரு, அதுக்கப்புறம் ஒரு பப்ளிஷர் இருப்பாரு, அதை ரிவ்யூ பண்ணுவாங்க. இந்த ஆர்டிக்கலை போடலாமா வேணாமா, வேற ஏதாவது விஷயம் இருக்கா, ஃபேக்ட் செக் பண்ணாமா அப்படின்லாம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அந்த பொறுப்பு எடுத்துக்கிட்டு ஒரு நியூஸ் பேப்பர்ல வந்து ஒரு ஆர்டிக்கல் வருதுன்னா நாளைக்கு அந்த நியூஸ் பேப்பர் மேல நீங்க கேஸ் போடலாம், ஏன்னா அது பொறுப்பு எடுத்துக்கிறாங்க. பட் இந்த பிளாட்ஃபார்ம்ஸ்லாம் வந்து அந்த பொறுப்பை ஏற்றுக்க வேண்டாங்கிறது ஒன் ஆஃப் த ஐடி ஆக்ட் செக்ஷன் 79. அதாவது நீங்க வந்து சர்வீஸ் ப்ரொவைடர் மட்டும்தான், பிளாட்ஃபார்ம்ல வர கண்டென்ட் உங்களுக்கு கிடையாது, நீங்க வந்து சர்வீஸை மட்டும்தான் கொடுக்குறீங்க அப்படின்றது தான் சேஃப் ஹார்பர். அந்த சேஃப் ஹார்பரை மீறி இருக்காங்க. எப்படி மீறி இருக்காங்கன்னா, நீங்க வந்து நான் இப்போ ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு போஸ்ட் போட்டார்னா இதை போடலாமா வேணாமா, இதை பெய்ட் ப்ரமோஷனுக்கு ப்ரமோட் பண்ணலாமா வேணாமா, இதை நீ பிளாக் பண்ணலாமா அப்படின்ற அந்த ஒரு விஷயத்தை பண்ணதுனால அந்த சேஃப் ஹார்பர்ங்கிற ஒரு கான்செப்ட்லேருந்து அதை த்ரெட்டன் பண்ணுறாங்க. இதனால என்ன ஆகும்னா, நாளைக்கு நீங்கள் யூடியூப் மேலே கேஸ் போடலாம், வாட்ஸ்அப் மேலே கேஸ் போடலாம், மெட்டா மேலே கேஸ் போடலாம், டெலிகிராம் மேலே கேஸ் போடலாம். இந்த ஒரு புள்ளியில் இப்போ எல்லாருமே மாட்டிட்டாங்க. ஆமாம், நீங்கள் பார்த்தீங்கன்னா இது வந்து வெறும் அந்த ஒரு அஃப்கோர்ஸ் இது சிஜேபி ப்ரொடெஸ்ட். அவங்க வந்து அந்த சமயத்தில் மெயின் ஸ்ட்ரீம் மீடியா உள்ளே வராத சமயத்தில் இந்த மாதிரி சோஷியல் மீடியா வச்சுக்கிட்டு தான், எஸ்பெஷலி இன்ஸ்டாகிராம் டெலிகிராம் வச்சுக்கிட்டு தான். இன்ஃபேக்ட் இன்னொன்று ஒரு படி முன்னாடி போகணும்னா டெலிகிராம் வழியாக தான் இந்த பேப்பர் லீக்கே நடந்தது. ஆமா, அப்போதான் அந்த டெலிகிராமே மறுதேர்வு அன்னைக்கு கூட தடை பண்ணியிருந்தாங்க இந்தியா ஃபுல்லா. கரெக்ட். ஸோ அதை ஒரு ஞாபகம் வச்சுக்கணும். அதுக்கப்புறம் இந்த போராட்ட காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து நான் த மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவோ பேப்பர் ஆர்டிகளோ கிடையாது. இந்த சின்ன சின்ன பிளேயர்ஸ், மீடியா பிளேயர்ஸ், இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்ஸ், யூடியூப் அக்கௌண்ட்ஸ் வச்சுக்கிட்டு ரீல்ஸ் போடுறது, ஷார்ட்ஸ் போடுறது, அது மூலமாக தான் இந்த கண்டென்ட்டை பெய்ட் ப்ரமோஷன் பண்ணி ஸ்பான்சர் பண்ணி இந்த விஷயத்தை வெளியில் எல்லாருக்கும் எடுத்துகிட்டு வந்த விஷயம் வந்து இந்த சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்லேயே சாரும். ஸோ தே ஹாவ் தட் மாரல் ரெஸ்பான்சிபிலிட்டி. அந்த கவரை வந்து இவங்க எடுத்துக்க மாட்டேன்னு சொல்கிறாங்க. இப்போ அது வந்து அந்த பிஎம்ஓடியோட போஸ்ட்டை டிலீட் பண்ணதில் ட்ரிகர் பாயிண்ட். பட் அது கிடையாது. ஏன்னா பிகாஸ் இப்போ இருக்கிற டிஸ்கஷன் வித் மெய்டி ஒரு அஸ்வினி வைஷ்ணவோட டிஸ்கஷன் என்னன்னா, மார்க் ஜூபர்கர்க் மன்னிப்பு கேட்டார். இதில் 3 விஷயம் நீங்கள் பார்க்கணும். ஒன்று, அவர் மன்னிப்பு கேட்டது பிரதமர் மோடியோட போஸ்ட் டிலீட் பண்ணோங்கிறதுக்காக மட்டும் கிடையாது. இந்த பிளாட்ஃபார்மை யூஸ் பண்ணிக்கிட்டு நிறைய ஆன்டை இண்டியா, ஆன்டை ஹேட் கேம்பெயின்ஸை வந்து இவங்க ப்ரொமோட் பண்ணியிருக்காங்க, அதுக்கு காசு வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறத ஒத்துக்கிறாரு. செகண்ட் வந்து சிஎஸ்ஏஎம், சைல்ட்ஸ்
செக்ஷுவல் அப்யூசிவ் மெட்டீரியல் சொல்லுவோம், சிஎஸ்ஏஎம். அது வந்து இருக்கக்கூடாதுன்னா அதையும் இவங்க வந்து நிறைய இந்த பிளாட்ஃபார்ம்ஸில் நடக்குது. த்ரூ இன்ஸ்டா, த்ரூ எக்ஸ் பிளாட்ஃபார்ம், த்ரூ டெலகிராம் எல்லாமே. இதை தவிர ஸ்பெசிஃபிக்காக நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு கம்ப்ளைண்ட் கவர்மெண்ட் கிட்டேருந்து கம்ப்ளைண்ட்ஸ் வரும்போது வித்தின் 3 hours they have to take down the போஸ்ட், த ஆர்டிகல், வாட் எவர் இட் இஸ். அதாவது கவர்மெண்ட் கிட்டேருந்தோ போலீஸ் கிட்டேருந்தோ இந்த மாதிரி ஒரு கண்டென்ட் தப்பான வந்திருக்குன்னா வித்தின் 3 hours they have to complain. அதுதான் கான்ட்ராக்ட், அதுதான் அக்ரிமெண்ட். அந்த 3 hour விண்டோவை இவங்க வந்து பிரீச் பண்ணியிருக்காங்க. நிறைய வாட்டி பண்ணுறதே கிடையாது. எஸ்பெஷலி இப்போ தவறா ஒரு வீடியோ வந்துச்சுன்னா அது 3 hours குள்ள அவங்க அனலைஸ் பண்ணி நீக்கணும். ஓ, அதுதான் வந்து ஒன் ஆஃப் த இது. அதெல்லாம் இதெல்லாம் தான் தான் சேஃப் ஹார்பருக்குள்ள வருது. இவங்க இதுவும் இந்த கம்ப்ளைண்ட்ஸையும் பண்ணல. ஏன்னா இப்போ எஸ்பெஷலி இப்போ டேட்டா வருதுன்னா எக்ஸ் பிளாட்ஃபார்ம்ல கிட்டத்தட்ட 1 லட்சத்துக்கு மேலே வந்து கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி தவறான பதிவுகள் நீக்கிறோன்னு சொல்லிட்டு. எக்ஸ் பிளாட்ஃபார்ம் வந்து பண்ணவே இல்லை. 30% மேலே மற்ற பிளாட்ஃபார்ம் மற்ற பதிவுகள்லாம் அவங்க நீக்கவே இல்லை. அது நான் கம்ப்ளைண்ட்ஸ். இதை தவிர நிறைய இஷ்யூஸ் இருக்கு. டெலகிராம் வந்து அனானிமஸ் ஆகும். டெலகிராமுக்கு வந்து இங்கே ஒரு ஆஃபீஸே கிடையாது இந்தியாவில். அது வந்து எங்கேருந்து ஆப்ரேட் ஆகுதுன்னு நமக்கு வந்து இந்தியாவில் இருக்கிறவங்களுக்கு தெரியாது. அதோட அந்த யூசர் அனானிமிட்டி, அந்த வெரிஃபைடு யூசர் கிடையாது. இன்ஃபேக்ட் யூசர் நேம் கூட நம்ம யாருன்னு கண்டுபிடிக்க முடியாது. அது வெரிஃபிகேஷன் இல்லாமல் பண்ணலாம். அதனால தான் டெலகிராம் சேஃபாக யூஸ் பண்ணுறாங்க. இந்த டெலகிராம் யூஸ் பண்ணி நாட் ஒன்லி திஸ், நிறைய தவறான ஒரு செக்ஷுவல் ரிலேட்டட் ஆக்டிவிட்டி லைக் டேட்டிங்லேருந்து மற்ற விஷயம்லாம் நடக்குது. அதுலேருந்து ஒரு பாதிப்பு நீங்கள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஆஸ் பர் என்சிஆர்பி டேட்டா பிரகாரம் thousands of crores related fraud has been reported. என்சிஆர்பி டேட்டா நீங்கள் பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் ரிலேட்டட் கிரைம்ஸ், அதில் டிஜிட்டல் கிரைம்ஸில் பார்த்தீங்கன்னா 2 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு 10,000 கிரைம்ஸ் ரிஜிஸ்டர் ஆயிடுச்சுன்னா ஒரு இந்தியா, இன்னைக்கு வந்து 30,000 கிரைம் வந்து ரிஜிஸ்டர் ஆகுது. டிஜிட்டல் கிரைம்ஸ் which is 3 times more. 10,000 எங்க இருக்கு, 30,000 எங்க இருக்கு. பொதுவாக இதெல்லாம் வருது வந்து இந்த மெட்டாவோடைய குரூப், யூடியூப், கூகுள் வந்து யூடியூப் வந்து அதுக்குள்ள வருது. அதுக்கப்புறம் டெலகிராம் ஒன்று இருக்கு, அதுக்கப்புறம் இந்த ஸ்னாப்சாட் இருக்கு, சிக்னல் ஒன்று இருக்கு. இந்த கூகுளுக்குள்ளேயே இந்த கூகுள் பிளே ஸ்டோர் இருக்கு. இந்த கூகுள் பிளே ஸ்டோரை வச்சுக்கிட்டே நிறைய ஃப்ராடுலண்ட் ஆப்ஸ், கிட்டத்தட்ட இந்த லோன் தரேன், இன்ஸ்டன்ட் லோனு, நீங்க வந்து பட்டனை கிளிக் பண்ணா போதும் உங்களுக்கு வந்து லோன் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேங்கிங் ரிலேட்டட் ஃப்ராட் அண்ட் இதுவே வந்து கோடிக்கணக்கில் 65,000-70,000 கோடிக்கணக்கில் கேசஸ் வந்து அந்த அளவுக்கு பதிவாயிருக்கு பிளே ஸ்டோரில். இதை மீறி இன்னொன்று வந்து இந்த ப்ரைவசியை ப்ரீச் பண்ணுற மாதிரி ஆப்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுடைய வாட்ஸ்ஆப்போடைய மற்றவங்களுடைய வாட்ஸ்ஆப் சாட்ஸை நீங்கள் வந்து ரிட்ரீவ் பண்ணணுமா, நீங்கள் வந்து இங்கேருந்தே ஹேக் பண்ணி பார்த்துக்கலாம். அப்பெல்லாம் பிளே ஸ்டோரில் ஆப்ஸ் இருக்கு. ஸோ அதுக்கெல்லாம் யார் பொறுப்பு ஏற்றுக்கிறது? ஸோ அதுதான் வந்து அந்த செக்ஷன் 79 அந்த சேஃப் ஹார்பருக்குள்ளே வருது. நீங்கள் பிளாட்ஃபார்மாக கொடுத்தீங்கன்னா இதெல்லாம் ரெகுலேட் பண்ணணும். அதெல்லாம் பண்ணல அவங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு ஃப்ராடுலண்ட் ஆப்ஸ் நீங்க வந்து சிஜேபி ப்ரொடெஸ்ட்ல ஒரு நல்ல காரியம் நம்ம எடுத்துக்கலாமா? கண்டிப்பா இஸ் பிளெஸிங் இன் டிஸ்கைஸ்ன்னு தான் சொல்லணும். இது வந்து சிஜேபி ப்ரொடெஸ்ட் மீறி நரேந்திர மோடி போஸ்ட் டிலீட் பண்றதுலேருந்து இவங்களுக்கு வந்து ஆரம்பிச்சு. இது வந்து இது என்னமோ வந்து இன்னைக்கு வந்து ஃப்ரெஷ்ஷாக நடந்தது, புதுசாக நடந்த விஷயம்லாம் கிடையாது. இதே மாதிரி விஷயங்கள் பல இடத்துல நடந்திருக்கு. இன்ஃபேக்ட் யூஎஸ்ல செனேட் கமிட்டி டிஸ்கஷன் போதும் கூட இவங்களை வந்து கூப்பிட்டுட்டு நிறைய பேரை பண்ணியிருக்காங்க. சுந்தர் பிச்சைலேருந்து ஜுகர்பர்க்லேருந்து நிறைய பேர் வந்து பதில் சொல்ல முடியாமல் இருந்திருக்காங்க. அந்த கூகுளுடைய பிரைவசி செட்டிங்ஸ் அதெல்லாம் அது ஒரு டெக்னிக்கலாக நம்ம பேசினா தனியாக பேசலாம். பட் இங்கே நம்ம பேசக்கூடிய சாராம்சம் என்னன்னா, இந்த சேஃப் ஹார்பரை அவங்க மிஸ்யூஸ் பண்ணதுனால தான் கவர்மெண்ட் ஹஸ் கிவன் 3-day டெட்லைன், 72 hour டெட்லைனில். இப்போ நேற்று என்ன நியூஸ் வருதுன்னா, மார்க் ஜுகர்பர்க் ரிட்டர்ன் அப்பாலஜி கொடுத்துருக்கார் அப்படின்னு வருது. இன்னும் பப்ளிஷ் ஆகலை. பட் அவங்களுடைய பாலிசி ஹெட், குளோபல் பாலிசி ஹெட் மீட் பண்ணிட்டு பேசியிருக்காரு, அஸ்வினி வைஷ்ணவ் பேசியிருக்காரு. பட் இது இன்னைக்கு இங்கோல நிற்கிறது கிடையாது. நான் சொன்ன விஷயத்தை தவிர நிறைய டீப் ஃபேக் அண்ட் சீப் ஃபேக்ஸ்ன்னு சொல்லுவோம். நம்ம டீப் ஃபேக்ல பண்ணதுன்னா ஒரு 1.5 மாசம் முன்னாடி தெர் வாஸ் திஸ் ரெகுலேஷன் டிஜிட்டலில் வந்து நீங்கள் என்ன இது பண்ணாலும் அந்த கண்டென்ட்ல யூ ஹேவ் டு ஹேவ் த வாட்டர் மார்க். ஏன்னா அந்த டீப் ஃபேக்ல வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ இருக்கும், அந்த வீடியோ மேலே சூப்பர் இம்போஸ் பண்ணிட்டு ஒரு பிக்சரையோ ஒரு இதுவோ
பண்ணி கிரியேட் பண்ணுறதுல கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து நம்ம இந்த வாட்டர் மார்க் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அந்த வாட்டர் மார்க்கை நீங்கள் போடணும் மேண்டேட்டரியான்னு சொல்லிட்டு ஒன் ஆஃப் த இது வருது. அதை தவிர நியூ டிஜிட்டல் இந்தியா ஆக்டை வந்து பில் வந்து ஃபைனலைஸ் பண்ணிட்டு இருக்காங்க மோடி கவர்மெண்ட். அது வரும்போது இன்னும் ஸ்ட்ரிக்டர் மெஷர்ஸ் அண்ட் நார்ம்ஸும் நமக்கு சேர்த்து வரப்போகுது. ஸோ ஆல் இன் ஆல் இது எல்லாமே வந்து அகெயின் கோயிங் பேக் அந்த சிஜிபி ப்ரொட்டஸ்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா இந்த மெட்டா உட்பட கூகுள் அண்ட் அதர் சேனல்ஸ் எல்லாமே வந்து த்ரூ அதர் ஃபண்டிங் யார் ஸ்பான்சர் பண்றா, எந்த பெய்டு கண்டென்ட் யார் பண்ணிருக்கா, யார் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிருக்கா மாறிட்டாங்கன்னா சிஜேபிக்கு பெரிய சிக்கலா இருக்குமே. இல்ல இப்போ இனிமே சிக்கல். இது வரைக்கும் அவங்க வந்து விசாரணை போக போக எப்படி அப்போ நாளைக்கு வந்து கேட்பாங்க உங்களுக்கு வந்து இந்த ரீல்ஸை யார் ப்ரமோட் பண்ணது, எங்கேருந்து யார் ப்ரமோட் பண்ண சொன்னாங்க, எந்த அக்கௌண்ட்லேருந்து வந்தது, யார் வந்து இது எப்படி உங்க பாலிசிலேருந்து டிவியேட் ஆகிட்டு வந்தது, யார் மானிட்டர் பண்ணி அப்ரூவ் பண்ணா, அப்போ அதோடைய நார்ம்ஸ் அண்ட் ரீசன்ஸ் ரெகுலேஷன்ஸ்லாம் இருக்கும் இல்லையா. அப்போ அதுக்கு உண்டான விஷயம்தான் கவர்மெண்ட் வந்து இப்போ பார்லிமெண்ட்ரி கமிட்டி நிஷிகாந்தா இருக்கட்டும் இல்லை அஸ்வினி வைஷ்ணவா இருக்கட்டும், தே ஆர் சேயிங் தட் தே வில் புட் அ கமிட்டி, ஒரு கவர்னிங் கமிட்டி 7 மெம்பர் கமிட்டி வரும். நீங்கள் வந்து ஒரு விஷயத்தை நீங்கள் வந்து கடைபிடிக்கல அப்படின்னா நாங்கள் உடனே உள்ளே இறங்குவோம், இங்கே ஃபுல்லாக பார்ப்போம் அப்படிங்கிறது தான். அது தார்மீக உரிமையும் அடிப்படையும் இவங்க எடுத்துக்கணும். அதை எடுத்துக்கலாம எல்லாம் இந்த விஷயம் நடக்குது. மக்களுக்கு புரியாத விஷயம் நடக்குது. இப்போ கூட ரீசெண்டாக அந்த வாட்ஸ்அப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபியூச்சரில் வேற உங்கள் நம்பரோ நேமோ இல்லாமல் அக்கௌண்ட்டை இது பண்ணலான்னு, தட் இஸ் ஆல்சோ புட் ஆன் ஹோல்ட். லெட்ஸ் டெலகிராம் மாதிரி அதையும் ஹோல்ட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அதையும் ஹோல்ட் பண்ணி வச்சிருக்காங்க. இப்போ இன்னொரு விஷயம் காலையில் இறுதியான கேள்வியா, சிஜேபியினரை பற்றி நிறைய விஷயம் வந்துக்கிட்டே இருக்கே. அதுவும் நம்ம இந்த சௌரவ் தாஸ் தீப்கே, அவர் தீப்கேக்கு எப்படி இவ்வளோ அமெரிக்காவில் படிக்க பணம்ங்கிறாங்க, சௌரவ் தாஸ் வந்து எத்தனையோ லட்சத்தில் வாடகை வீட்டில் இருக்காது அப்படிங்கிறாங்க. அவங்க இப்போ நாங்கள் பொலிட்டிக்கல் பார்ட்டியாக இருக்க மாட்டோம்னு சொன்னவங்க மாநில வாரியாக அவங்க வந்து ஸ்போக் பர்சனு ஒரு கமிட்டியை ஃபார்ம் பண்ணி அடுத்த ஒரு ரவுண்டுக்கு போறதா செய்திகள்லாம் வருது. என்ன நடக்குது சிஜேபிக்குள்ள? சிஜேபியை வந்து ஒரு பொலிட்டிக்கல் மூமெண்ட்டா உண்டாறதுக்கு உண்டான விஷயத்த பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு பேக்கிங் வந்து பின்னாடியிலேருந்து ஏஏபி அப்படிங்கிறது சொல்லப்படுது. ஏன்னா பாதி நீங்க பாத்தீங்கன்னா இந்த கும்பல் வந்து ஏஏபி அந்த காலகட்டத்திலே வந்த ஒரு கும்பல் தான். இதுல காங்கிரஸும் உள்ள புழுந்துக்கிட்டு அவங்களுடைய அந்த பொலிட்டிக்கல் மைலேஜை எடுக்க பாக்குறாங்க. காங்கிரஸுக்கு இதனால வேல்யூ இருக்காது இல்ல, அவங்க வந்து அப்ப சிஜேபி குள்ள போயிட்டாங்கன்னா கரைஞ்சிரும்ல காங்கிரஸ் இல்லையா. இப்போ இன்னைக்கு வந்து இப்போ டெல்லியில வந்து வெப்சைட் அந்த இதை பண்ணும்போது ராகுல் காந்தி தான் போய் நின்னாரு ஃபர்ஸ்ட். இதுலேயே அந்த சிஜேபியோட நீங்கள் சொல்கிற அந்த ப்ரெஸ் இன்ஃபர்மேஷனில் அவங்க யாருக்கெல்லாம் எந்த ஸ்டேட்டு யாருக்கு இது போடும்போது அவங்களவே மாட்டிக்கிட்டாங்க. இப்போ யூடியூபோடைய சேனல் நேம் என்ன, சிஜேபி பார்ட்டி ஃபார் 2029 அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ கிளியராக நம்ம சொல்லுவோம் இல்லையா, இப்போ ஃப்ராடுலன்ட் ஸ்லிப்புன்னு சொல்லுவோம். அதாவது தெரிஞ்சு 2029 எலெக்ஷன்ஸ்க்கு முன்னாடி இவங்க வந்து ஒரு ஒன் ஆஃப் த 2014க்கு முன்னாடி எப்படி அந்த ஜந்தர் மந்தர்ல அண்ணா ஹசாரே மூவ்மெண்ட் ஒரு கவர்மெண்ட் மாறிச்சோ, அதே மாதிரி 2029க்கு முன்னாடி ஒரு பெரிய ஒரு இயக்கமா எடுத்துக்கிட்டு வந்து அதை ஒரு சைடு பொலிட்டிக்கல் ட்ராக்கா எடுத்துட்டு வந்துட்டு பண்ணணுங்கிறது தான் ஒன் ஆஃப் த இன்டென்ஷன்ஸ் பை ஏஏபி, காங்கிரஸ் அண்ட் அதர் இந்த லெஃப்டிஸ்ட் ஈகோ சிஸ்டம்னு சொல்லக்கூடிய எல்லா விஷயம் தான். அதுக்கு உண்டான ஒரு இதுதான். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ இன்வெஸ்டிகேஷன் இன்னும் போயிட்டு இருக்கு. இந்த ப்ரொடெஸ்ட் வைலன்ஸ் நடந்த இன்வெஸ்டிகேஷன் போயிட்டு இருக்கு, எல்லாரோடைய இதுவும் நடந்துகிட்டு இருக்கு. அப்போ அதில் தெரிஞ்சிடும் யார் காசு கொடுத்தாங்க, இந்த ரவுடிகளுக்கு யாரெல்லாம் காசு கொடுத்து ஐஸ்னு வந்தாங்கன்னு. சில பேர் ஜென்யூன் ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தாங்கன்னா எஃப்ஐஆரை வித்ரா பண்ணுறாங்க, அவர் வந்து அபாலிஷ் பண்ணி எடுத்துடுறாங்க, அது வேறு விஷயம். பட் உண்மையாக கம்ப்ளைண்ட் அந்த கிரிமினல்ஸ் மேலே இருக்கிறதுக்கு வந்து நிறையா தெரிஞ்சு போயிடும். துபாயிலேருந்து எவ்வளோ பேர் இறக்குமதி பண்ணாங்க, யாரெல்லாம் ஸ்விக்கி ஆர்டர் கொடுத்தாங்க, ஜெர்மனி, ஃப்ரான்ஸ்லேருந்து ஆர் கேரளாலேருந்து அப்படிலேருந்து. ப்ளஸ் வந்து சௌரவ் தாஸ் படி எஸ்பெஷலி பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் நாமளே பேசியிருக்கோம். அவர் வந்து ஒரு பாஷ் ஏரியாவில் ரெண்ட்டுக்கு எடுத்து தங்குறாரு ஒரு ஸ்டூடெண்ட் வந்து. இன்னைக்கு நம்ம வந்து அஃபிஷியல் ரிப்போர்ட்ஸ் வருது அண்ட் அதர் லாட் ஆஃப் விசில் ப்ளோவர்ஸ் அண்ட் பொலிட்டிக்கல் அப்சர்வர்ஸ் லைக் நிறைய பேர் வந்து இப்போ கொடுத்துருக்காங்க. ஒரு பெரிய ஏரியா நம்ம திருப்பியும் சொல்கிறோன்னா போயஸ் கார்டன், போட் கிளப் ஹவுஸில் இருக்கிற ஒரு ஏரியாவில் ஒரு ரெண்ட் வாங்கினா எவ்வளோ லட்சம் ஆகும், அது மாதிரி அந்த ஒரு சவுத் டெல்லியில் அந்த மாதிரி ஒரு ஏரியாவில் வாங்குறாரு. 6 to 9 lakhsன்றாங்க, 9 to 12 lakhsன்றாங்க ரெண்டல் அக்ரிமெண்ட். அங்கே லோக்கல் எம்எல்ஏ வந்து லட்சம் தான்.
1 லட்சத்தை கொடுத்து ஒரு பெரிய ஒரு டெரஸ் ஒரு கார்டனோட ஒரு ஸ்டூடெண்ட் வந்து தங்கி படிக்கிறாராம். அதெல்லாம் வந்து இப்போ கொஞ்சம் கொஞ்சமா வெளில வரும், இந்த ஃபண்ட்ஸ்ல எங்க வருது. இதாகவே நீங்க லிங்க் பண்ணுங்க எஃப்சிஆர்ஏவோட. எஃப்சிஆர்ஏவை இன்னைக்கு வந்து அப்போஸ் பண்றாங்க. கவர்மெண்ட் வந்து வா டிபேட் பண்ணலாம் பார்லிமெண்ட்ல கேட்டா கூட அவங்க வந்து யோசிக்கிறாங்க. ஏன்னா அந்த எஃப்சிஆர்ஏல ஒன் ஆஃப் த ரீசன்ஸ் நீங்க பாத்தீங்கன்னா இந்த ப்ரொசீடியலைசேஷனை விட்டுருங்க, அந்த மதமாற்றம் அந்த வார்த்தையை விட்டுருங்க. அது தவிர உங்க அட்மினிஸ்ட்ரேட்டிவ் எக்ஸ்பென்சஸ் வந்து 20% மேல இருக்கக்கூடாது அப்படின்னு ஒரு ரூல் இருக்கு. அதாவது உனக்கு ஃபாரின்லேருந்து ஃபண்ட்ஸ் வருது ஒரு விஷயத்துக்காக பசங்க எஜுகேஷனுக்காக நான் ஒரு ஃபண்ட் நடத்துறேன், அதை கொடுக்குறீங்க. இங்க நான் வந்து எந்த பசங்களுக்கு நான் தேர்ந்தெடுக்கணும், அதுக்கு உண்டான சில விஷயம்லாம் பண்றதுக்கு ஆஃபீஸ் உங்க நடத்தணும்னா 20% அதுக்கு நான் யூஸ் பண்ணிக்கிறேன், 80% அந்த ஃபண்டு நான் வந்து அந்த ஸ்கூல் ஃபீஸ் கொடுக்குறேன்னு வச்சுப்போம். ஆனா இங்க நடக்கிறதுனா 70%க்கு மேல அட்மினிஸ்ட்ரேஷன் எக்ஸ்பென்சஸ் அப்படின்னு யூஸ் பண்ணிக்கிறாங்க. அந்த அட்மினிஸ்ட்ரேஷன் எக்ஸ்பென்சஸ் அன்அக்கவுண்டட். அப்ப அதனால தான் எஃப்சிஆர்ஏ லைசன்ஸ்லாம் கேன்சல் ஆகுது. அப்ப இந்த அன்அக்கவுண்டட் மணியை இவங்க வேற ஒரு பேங்க்ல வச்சுக்கிட்டு எங்க டிரான்ஸ்ஃபர் ஆகுதுன்னு தெரிய மாட்டேங்குது. இப்ப இன்னைக்கு நடக்கிற ஒரு விஷயம் வந்து ஒரு இடத்துல ஒரு ஃபண்ட்ஸ் வருதுன்னா ஒரு ஸ்டேட்டுக்கு இன்னொரு ஸ்டேட்ல அந்த ஃபண்ட்ஸ் போகுது, எப்படி போகுதுன்றது தெரிய மாட்டேங்குது. அது கூட அந்த வளைவுல எடுத்துன்னு வரணுங்கிறது தான் இந்த எஃப்சிஆர்ஏ ரூல்ஸ். அதுல தான் நீங்க அன்யூஸ்டு ஃபண்ட்ஸா இருந்தா அதை நாங்க டேக் ஓவர் பண்றதுக்கு ஒரு டெலிகேஷன் அத்தாரிட்டி போடுறோம்னு சொல்றதை இவங்க ஒத்துக்க மாட்டேன்றாங்க. ஏன்னா அவ்வளவு ஃபண்ட்ஸ் உள்ள வந்திருக்கு, எந்த மாதிரி ஆக்டிவிட்டிக்கு இவங்க செலவழிச்சிருக்காங்கிறது வந்து வெளில வந்துடும். சிஜேபி ப்ரொடெஸ்ட் அதே மாதிரி தான். வேற ஏதாவது ஒரு விஷயத்துக்காக ஒரு ஃபண்ட்ஸ் வந்திருக்கலாம், நீங்க எந்த ஃபண்ட்ஸ் எந்த விஷயத்துக்காக காரணத்துக்காக உள்ள வருதோ அதை தான் நீங்க செலவு பண்ணணும். ஒரு விஷயத்துக்காக ஒரு ஃபண்ட்ஸ் நான் டொனேஷன் வாங்கிட்டு இன்னொரு விஷயத்துக்காக யூஸ் பண்ண முடியாது. ஸோ அதெல்லாம் மீறி இருக்காங்க. அப்போ இந்த சிஜேபி ஃபண்ட்ஸ் வந்து ப்ரொடெஸ்ட் பண்றதுக்கு எங்கேருந்து வந்ததுன்னு பார்க்கும்பொழுது இங்க இருக்கிற அந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஃபண்ட்ஸை டைவர்ட் பண்றதும் இல்ல ஃபண்ட்ஸை வந்து ஒரு பர்பஸ்க்கு இல்லாம இன்னொரு பர்பஸ்க்கு மிஸ்யூஸ் பண்றதும் எல்லா விஷயமும் வெளில வரும். யாருக்கெல்லாம் எங்கெல்லாம் போயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இதுல வந்து ஒரு பெரிய கனெக்ஷன் இருக்கு. இது வந்து டக்குன்னு எடுத்தோம் 1 2 3 லேயர்ல கிடையாது. ஒரு மணி லாண்டரிங் பண்ற மாதிரி கொஞ்சமா லேயரா பாத்தீங்கன்னா ஒவ்வொரு விஷயமா வெளில வரும். அதுல வந்த விஷயம் தான் இப்போ சௌரவ்தாஸோடைய அந்த ரெண்டல் அக்ரிமெண்ட் அவர் பண்ண இது. இவர் வந்து அடிக்கடி யூஎஸ் போயிட்டு வர்றாரு, பாஸ்டன்ல படிக்கிறாருன்னா எங்கேருந்து படிக்கிறாரு, அவருக்கு ஃபண்ட்ஸ் வந்து ஸ்காலர்ஷிப்ல வந்தது அப்படின்றாங்க. பட் 25% இருந்தா மிச்சம் பேலன்ஸ் 75% எங்க கொடுத்தா, யார் கொடுத்தா, கிட்டத்தட்ட 38 lakhsக்கு மேல. பட் இவர் சொல்ற பேங்க் லோன்லாம் வந்து விச் இஸ் லெஸ் தேன் 10 lakhs 12 lakhs கிட்டத்தட்ட மிச்ச அமௌண்ட் எங்கேருந்து வந்தது அப்படின்ற கேள்வியெல்லாம் நிறைய இருக்கு. இன்வெஸ்டிகேஷன் வர புதுசா நமக்கு விவரம் வெளில வரும். இவ்வளவு நேரம் உங்க நேரத்தை நம்ம தளத்துக்கு வந்து பயந்தமைக்கு ரொம்ப நன்றி. நல்லதே நடக்கும். வாழ்கிறோம். ஜெய்ஹிந்த்.